மாவட்ட தலைவர். தலைக்கூடி உள்ள புரிதல் அனைத்து பொருள் தொழில் உடையார் முன் இல்லா போல் எங்கட்டும் கற்றார் கடையறை கலாதவர் கட்டளை தூரும் இலக்கினை மாந்தது கட்டினை தூரும் அறிவு யாதாரும் நாடாமல் ஊராமல் என்னுடன் சார்ந்தனர் கல்லாதவாறு ஒருமை கண் தற்காக கல்வி ஒருவருக்கு எதுவும் நியமப்படுது ஆமின் ஒருவர் உலகின் புறக்கண்டு வாங்கப்பட்டது எழில் வீழ்ச்சியும் கல்வி ஒருவருக்கு மாடலாம் கல்லுண்ணாமை படார் ஒளி இருப்பார் எங்காதல் கற்காதல் கொண்டொருவார் உன்னக்கு கண்டை உண்மையுள்ள சான்றோராம் எண்ணப்பட வேண்டாதார் குழந்தையில் இன்னாதால் எண்ணற்ற சான்றோர் கட்டளை நான் என்னும் நல்லால் குரங்கொடுக்கும் கல்லென்னும் பேனா பெருமுட்டதாகும் கையறியாமை உடைத்தே தொழில் கொடுத்து மெய்யறியாமை கொளல் குந்தினார் செத்தாரின் வேறுள்ள எளிதானும் லஞ்சும்பார் கல்லுண்பவர் உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவர் எங்காதும் கல்லொற்றி கண் சாய்பவர் கலித்தறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒழித்தது மாங்கே பெண் கலித்தானே அனைவருக்கும் திருவள்ளுவர் தின வாழ்த்துக்கள். எங்கள் வள்ளுவர் கல்வி அறக்கட்டளை சார்பாக கடந்த 7 ஆண்டுகளாக திருவள்ளுவர் தினத்தன்று திருக்குறள் சொல்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக பெட்ரோல் அளித்து வருகிறோம். ஏனென்றால் திருக்குறளிலும் உள்ள இளைய தலைமுறை திருக்குறளை அவர்கள் படிப்பாக மட்டும் பற்றாது அவர்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா நம்ம திருக்குறள் இல்லாத விஷயமே எதுவுமே கிடையாது. நான் அடிக்கடி சொல்லிக்கிற பெற்றோர்கள் திருவள்ளுவர் தினத்தன்று தன்னுடைய குழந்தைகளை உட்கார வைத்து திருக்குறளை வாசிக்க கற்றுக் கொடுத்து தாங்களும் அதுபடி வாழ்ந்தால் கண்டிப்பாக அந்த குடும்பங்கள் தமிழ் மக்கள் அறிவுடையார் மாநிலத்து மண்ணிற்கெல்லாம் இனிது என்று வள்ளுவர் சொல்றாரு. அது மாதிரி அந்த பிள்ளைங்க அந்த குடும்பத்துக்கு பேரெடுத்து தருவாங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் திருக்குறள் இல்லாத விஷயமே கிடையாது. நம்ம தாய்மொழியில் கிடைச்சிருக்கு நமக்கு. இன்னைக்கு முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுந்த மாதிரி. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் முயற்சியை பற்றி சொல்லி கொடுக்கறது உடையார் எனப்படுவது ஊக்கம் இதெல்லாம் உடையது உடையார் மற்றும் மாதிரி அதாவது எல்லா விஷயமும் அதில் இருக்குது நமக்கு. ஆகவே குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் பாடத்திட்டத்தை எப்படி படிக்கிறாங்களோ அதுபடி திருக்குறளையும் படிக்க வேண்டும். ஸோ இது கண்டிப்பாக வாழ்க்கையில் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய ஊன்றுகோலாக இருக்கும். இதுக்கு எங்கள் வள்ளுவர் கல்லூரியே எடுத்துக்காட்டு. எங்கள் கல்லூரியில் 1330 திருக்குறள் சொல்கின்ற மாணவர்களுக்கு 3 ஆண்டு இலவசமாக படிக்க வைக்கிறோம். ஏன்னால் திருக்குறள் சொன்னால் அவர் நல்லவர்களாக இருப்பார்கள். இந்த சமுதாயத்திற்கு நல்லவர்களும் தேவை. அந்த நோக்கம் தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஏதாவது கண்டிப்பாக எதிர்காலத்தில் இன்னும் திருவள்ளுவர் தினத்தன்று எல்லா தமிழ்நாட்டிற்கு எல்லா குடும்பத்திலையுமே திருவள்ளுவர் வணங்கணும், திருக்குறளை படிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. நன்றி, வணக்கம்.